அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இது வந்து மண்புழுவோட இது. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ மண்புழு. இந்த ஒரு மண்புழு மட்டும் எவ்வளோ உரம் வெளியே தள்ளியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து வரப்பு. இந்த வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மண்புழு வந்து அந்த மண்புழு உரத்தை கழிவை வந்து போட்டுகிட்டே இருக்குது. இப்போ இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா தெரியும், மண்புழு வந்து அந்த இதெல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கனாக்கும் களைக்கொல்லி அடிச்சுக்கிட்டு இருந்த வயல். களைக்கொல்லி அடித்து தான் இந்த புல்லெல்லாமே வந்து காஞ்சி போயிருக்கு. ஆனால் இது ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, களைக்கொல்லி அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த புல்லோட மேல் பாகம் மட்டும்தான் காயும், வேர் வந்து காயாது. சரிங்களா? இந்த புல்லோட மேல் பாகத்தில் இவ்வளோ இந்த விஷம் வந்து இதாகுது. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் இப்போ மாறி இருக்குது. இந்த களைக்கொல்லி அடிக்கிறத வந்து நம்ம நிப்பாட்ட சொல்லி நிறுத்த சொல்லி இப்போ நிறுத்தி இருக்கிறாங்க. நிறுத்தினதுக்கப்புறம் இந்த வயலில், இந்த வாய்க்காலில், இந்த தண்ணி தேங்குகிற இடத்துல பாருங்கள் எவ்வளோ மண்புழுக்கள் உருவாகிருக்கு பாருங்கள். மண்புழுக்கள் வந்து உருவாகிருக்கு. அந்த மண்புழுக்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்துட்டு கழிவை வந்து வெளியே போட்டிருக்கு. எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். நீங்கள் களைக்கொல்லி இந்த மாதிரி ரசாயனங்களை போடுறத நிறுத்தினாலே போதும். இப்போ இந்த வயலில் வந்து பார்த்திங்கனாக்கும் நிறுத்தியிருக்காங்க. நம்ம வந்து சொல்லி களைக்கொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் அடிக்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமா வந்து அடிக்கிறத நிறுத்தினதுக்கு அப்புறமாவே வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. நம்ம இன்னும் இதில் வந்து மீன் நம்மளம் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தாக்கும் எந்த மாதிரி மாறும்னு பாருங்கள். இந்த வரப்பில் கூட பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த நடந்து வரோம், இந்த வரப்பில் இந்த மண்புழு வந்து உரம் தள்ளியிருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ மண்புழுக்கள் வந்து உங்கள் வயலில் உருவாகி இருக்கிற பொழுது நீங்கள் எதுக்காக இன்னொரு உரம் போடணும்னு யோசிங்க. மண்புழுக்கள் இருந்தால் எப்படி வளரும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. புரிஞ்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.